கோர்ட்டு கேஸ் அப்படின்னாவே இந்த இடத்துல நம்ம கவனிக்கத்தக்க விஷயம் என்னென்னா, அந்த கோர்ட்டு கேஸ் நடக்குது, கோர்ட்டு கேஸ் நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்ற வார்த்தையை நம்ம கவனத்தில் எடுத்துக்கிடணும். ஒருத்தருக்கு கோர்ட்டு கேஸ் வருது அப்படின்னாவே அந்த வீட்டில் குறிப்பாக 2 இடத்துல தவறு இருக்கும். ஒன்று வந்து வடமேற்கு மூலை, இன்னொன்று வந்து தென்கிழக்கு மூலை. ஸோ இது வந்து பொதுவாக நிறைய வீடுகளில் இந்த மாதிரி தவறு இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. பட் என்னுடைய சர்வே வந்து தென்கிழக்கு மூலை, வடமேற்கு மூலை மட்டும் இல்லை, வடகிழக்குலேயும் ஒரு சில தவறு இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டில் திருட்டு நடக்கிறதும், தீ விபத்து நடக்கிறதும், விலையுயர்ந்த பொருள்கள் காணாமல் போகிறதும், அதனால் அவங்க வந்து கோர்ட்டு கேஸ் நடக்கிறதும் பார்க்க முடியுது. ஓகே, ஒரு நீண்ட கால கோர்ட்டு கேஸ் நடக்கக்கூடிய வீட்டு அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, வடமேற்கில் வீட்டுக்கு உள்ளே மாடிப்படி போட்டிருக்கிறது, வடமேற்கில் வீட்டுக்குள்ளே வந்து சம்பு கட்டிக்கிறது, வடமேற்கில் வீட்டுக்கு வெளியில் ஒரு பெரிய கிணறு, விவசாய கிணறு இருக்கிறது, வீட்டுக்கு வெளியில் வந்து ஒரு பெரிய தண்ணீர் தொட்டி இருக்கிறது, சம்மந்தமே இல்லாமல் வீடை வந்து வடமேற்கு வளர்ந்த அமைப்பில் கட்டி இருக்கிறது, அல்லது வடமேற்கில் வந்து தெருக்குத்து வர்றது, தென்கிழக்குலேயும் அதே மாதிரி உள்மூலம் மாடிப்படி போடுறது, ஹெட்ரூம் போட்டு வீடு கட்டுறது, அங்கே வந்து ஒரு சம்பு கட்டுறது, தென்கிழக்கில் நீச்சத்தில் வாசல் வைக்கிறது, தென்கிழக்கில் தெருக்குத்து, இந்த மாதிரியான அமைப்பு உள்ள வீடுகளில் ஸோ ஏதோ ஒரு சின்ன காரணத்துக்காக ஒரு கோர்ட்டுக்கு போனாங்க அப்படின்னா அது ஒரு நீண்ட காலம் அவங்களுக்கு ஒரு கேஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு நண்பருக்கு வந்து நம்ம வாஸ்து பார்த்து கொடுத்தோம். ஸோ அந்த வீட்டில் குறிப்பாக தென்கிழக்கில் மாடிப்படியில் ஹெட்ரூம் போட்டு அவங்க கட்டப்பட்டிருந்தது. ஸோ நம்ம அவங்ககிட்ட கேட்கப்பட்டது நிறைய செக் கேஸ் இருக்குது அப்படின்றத நம்மக்கிட்ட அவங்க சொன்னாங்க. அவங்களுக்கு நம்ம சொல்லப்பட்ட ரெமெடி என்னென்னா, அந்த ஹெட்ரூம் மட்டும் உடச்சிட்டு வடக்கு கிழக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய கார் ஷெட் போட்டிருந்தாங்க, அதை வந்து ஓப்பன் பண்ண சொன்னோம். கிட்டத்தட்ட அந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சு ஸோ இன்றைக்கி நியூட்ரல் ஆகிட்டார். அது மட்டும் இல்லை, அவர் மூலமாக அந்த ஊரில் எனக்கு ஒரு 10 பேர்த்த அவர் வந்து அறிமுகப்படுத்தி வச்சார். ஸோ அந்தளவுக்கு வந்து அது வேல்யூபிளானது. இந்த வீடு தவறாக இருக்கும் பட்சத்தில் இந்த கோர்ட்டு கேஸ் எந்த அளவுக்கு வந்து விஸ்வரூபமாக நடந்துகிட்ருக்குதோ, வீடை சரி பண்ணும் பட்சத்தில் அது ரொம்ப சீக்கிரமாக செட்டில் ஆகி ஒரு நார்மல் நிலைமைக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக வரக்கூடிய அந்த ரிசல்ட்டை வந்து ரொம்ப கண்கூட பார்க்க முடியுது. வாஸ்துவில் எனக்கு வேலை செய்யலை, எனக்கு நடக்கலைன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லப்படுறது உண்டு. பட் இந்த மாதிரி கோர்ட்டு கேஸ் இருக்கக்கூடியவங்க வீட்டை சரி பண்ணும் பட்சத்தில் சீக்கிரமாகவே 1 வருஷம், 6 மாதம், அதிகபட்சம் ஒரு 2 வருஷத்தில் ஸோ இந்த கேஸ் எல்லாம் முடித்து செட்டிலான கேஸ் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய பார்த்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.